இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் திருவசனம். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு செய்வார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மத்தியாசிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளலாமே நண்பர்களே. என்று மே மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இயேசு உங்கள் அனைவர் மேலும் அளவு கடந்த பாசமும் இரக்கமும் கொண்டிருக்கிறார். அதனால்தான் தினமும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனல் வழியாக உங்களோடு பேசுகிறார். உங்களை திடப்படுத்துகிறார், நம்பிக்கை ஊட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் வரும் போராட்டங்களை வெற்றியுடன் கடக்க துணை செய்கிறார். இயேசுவே, உம்மேல் என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன், நீரே என்னை இறுதி வரை நடத்துவீர் என்று விசுவசிக்கிறேன் என்று இந்த நொடி வாய் திறந்து சொல்லுங்கள் நண்பர்களே. உடனே உங்கள் மனதில் தைரியம் பிறக்கும் பாருங்களேன். உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படும். சரியா? முயற்சித்து பார்ப்பீர்களா? இந்த மே மாதத்தில் தினமும் ஜெபமாலை செய்து அன்னைக்கு பாமாலையாக ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் பயந்து கொண்டிருக்கும் காரியத்தில் இயேசு உங்களுக்காக நன்மையாய் அதை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவே என்று தன்னிடம் அன்றாடம் ஜெபிக்கும் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம் இயேசு. ஒரு நாளும் கைவிடாத பரிந்துரையாளர் நம் தாய் மரி. இதை மட்டும் நாம் மறக்கவே கூடாது. ஜெபமே துணை. வேறு எந்த மனிதரும் நமக்கு இறுதி வரை துணை நிற்க முடியாது நண்பர்களே. சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது பார்ப்போமா? திருத்தூதர் பேதுரு மற்ற சீடர்களுடன் கூடி யூதாஸ் இஸ்காரியோத், யார் அவர்? இயேசுவை காட்டிக் கொடுத்தவர். அவர் இறந்தும் போனார். ஆகவே அந்த திருத்தூதர் விட்டு சென்ற திருத்தூதர் பணிக்கு பதிலாக ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லவா? இதை பற்றி பேசினார்கள். அவர்கள் தாங்களாக முடிவு செய்யாமல் முதலில் ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறார்கள்? அனைவரின் உள்ளங்களையும் அறிந்த ஆண்டவரே, நீரே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அழகாய் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதை துவங்கும் முன் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஜெபித்த பிறகு சீடர்கள் என்ன செய்தார்கள்? எல்லார் பெயரையும் சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். அதில் யார் பெயர் வந்தது தெரியுமா? மத்தியா பெயர் வந்தது. மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைய முதல் வாசகம் சொல்லுவது, கடவுளின் பணிக்கு அழைப்பு மனிதர்களிடமிருந்து அல்ல, இயேசுவிடமிருந்து, கடவுளிடமிருந்து வருகிறது. முக்கியமான முடிவுகளில் ஜெபமும் இயேசுவின் வழிகாட்டுதலும் அவசியம் நண்பர்களே. பல நேரங்களில் வாழ்க்கையில் சின்ன முடிவுகளாக இருந்தாலும் சரி, பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். வேலை, உறவு, குடும்பம், எதிர்காலம் போன்றவற்றில் நாம் முடிவு எடுக்கும் நேரம் வரும். அப்போது நாம் என்ன செய்கிறோம்? அவசரமாக முடிவெடுப்போம். அவசரமாக நாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்தால் பின்னர் வருங்காலத்தில் அந்த முடிவை எண்ணி நாம் வருத்தப்படலாம். ஆனால் இயேசுவிடம் ஜெபித்து, தாய் மரியிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பித்து நோன்பு எடுங்கள். 15 நாள் 30 நாள் மே மாதம் முழுவதும், தாயே, நாங்கள் குடும்பமாய் ஜெபமாலை செய்கிறோம் அம்மா. இந்த காரியத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று விளங்கவில்லை அம்மா, எங்களுக்கு வழிகாட்டும் என்று நேரிச்சை செய்து ஜெபியுங்கள் நண்பர்களே. அமைதியாக காத்திருந்து முடிவெடுத்தால் அது நமக்கு சரியான பாதையை காட்டும். சில நேரங்களில் நம்மால் இழந்ததை நினைத்து நினைத்து நாம் அழுவோம், வருத்தப்படுவோம். ஆனால் இயேசு அந்த இடத்தை நிரப்ப புதிய ஒன்றை ஆசீர்வாதமாக தயாராக வைத்திருப்பார். அதனால் தான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு முடிவையும் குடும்பத்திலும் சரி, வெளி இடத்திலும் சரி,
பணியிலும் பிஸ்னஸிலும் பிள்ளைகள் காரியத்திலும் ஜெபித்து உபவாசம் இருந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இயேசு தேர்ந்தெடுப்பது ஒருபோதும் தவறாகாது. ஜெபத்தால் எடுக்கப்படும் முடிவுகள், ஜெபமாலையால் பரிந்துரைக்கப்படும் முடிவுகள் அமைதியை, சந்தோஷத்தை, வாழ்க்கையை, வளமையை மட்டுமே தரும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று கற்றுத்தருகிறார். இயேசுவின் அன்பு என்ன? சாதாரணமான அன்பா? இல்லை நண்பர்களே, அது தியாகத்தின் அன்பு. நமக்காக உயிரையே தந்த அன்பல்லவா. இயேசு நம்மை வேலைக்காரர்கள் என்று அழைக்கிறார், பணியாளர்களே, அடிமைகளே என்று அழைக்கிறார்? இல்லவே இல்லை நண்பர்களே. இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, அவர் நம்மை நண்பர்களே என்று அழைக்கிறாராம். நம்முடன் பிறந்தவர்கள் கூட நம்மிடம் பணமும் பதவியும் இல்லை என்றால் நம்மை மதிப்பதில்லை. குடும்பத்தார் கூட ஏளனமாக பார்ப்பார்கள், பெயர் சொல்லி அழைப்பார்கள், அல்லது ஏய் வா போ என்பார்கள். ஆனால் இயேசு நண்பர்களே என்று நம்மை அழைக்கிறாராம். எவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீர்களா நம் இயேசுவின் அன்பு நண்பர்களே. நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். இதே போல ஒவ்வொரு நாளும் நம்மால் பதில் சொல்ல முடியுமா? நம்மால் இயேசுவை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் வாழ்க்கையில், இயேசுவின் புத்தகத்தில் ஒரு நோக்கம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரின் புத்தகத்தில் ஒரு பேஜ் உண்டு. நம் வாழ்க்கையில் இன்று என்ன நடக்க வேண்டும், நாளை என்று நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருப்பவர் இயேசு. அதை நாம் ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெபத்தின் மூலம் ஆபத்துகளை தடுக்கவும் முடியும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையான நட்பு, உண்மையான உறவு என்பது வசதியான நேரத்தில், எல்லாம் சரியாக இருக்கும் நேரத்தில் மட்டுமல்ல, கஷ்டத்தின் நேரத்திலும் நம்மோடு நிற்க வேண்டும். அதுதானே உண்மையான உறவு, அதுதானே உண்மையான நட்பு. அப்படி யாராவது நம்மோடு நிற்கிறார்களா? இல்லையே. இயேசு ஒருவர் மட்டுமே நம்மை புரிந்து கொள்பவர். நம்முடைய அவலத்தின் நேரத்திலும் இல்லாமையின் நேரத்திலும், என் நண்பனே, என் தோழியே, என் பிள்ளையே, என் மகனே, மகளே, ஏன் அங்கலாய்த்து நிற்கிறாய்? ஏன் கவலையாய் கைவிரித்து நிற்கிறாய்? என்னிடம் வா, நான் உனக்கு துணை செய்வேன் என்று அழைப்பவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது நண்பர்களே. அன்பை வாயால் பேசுவது எளிது, யார் வேண்டுமானாலும் வாய் நிறைய பேசலாம். அன்பிற்காக தியாகம் செய்து காட்டுவதுதான் பெரிது. அதை செய்து காட்டியவர் நம் இயேசு. இயேசு நம்மை வேலைக்காக நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை, அன்புக்காக தேர்ந்தெடுத்தார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு எதிர்பார்ப்பதில் இல்லை, கொடுப்பதில்தான் இருக்கின்றது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரின் ஊழியர்களே, இயேசுவை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் நம் மன்றாட்டை இயேசுவிடம் சமர்ப்பிப்பதற்கு முன்பு அவரை புகழ்ந்து போற்றி தொடங்க வேண்டும். முதலில் புகழ்ச்சி இருக்க வேண்டும், அடுத்தது நன்றி கூறல் இருக்க வேண்டும். அதன் பிறகுதான் புதிய மன்றாட்டுக்களை, ஜெப வேண்டுதல்களை இயேசுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதில் என்ன வார்த்தை வருகிறதோ அதை சொல்லி இயேசுவை புகழுங்கள். இயேசுவே, உம்மை புகழ்கிறேன் என்று சொல்லுங்கள். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரின் பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களை விட அவர் உயர்ந்தவர். இயேசுவே, சகலத்தையும் விட உயர்ந்தவர் நீரப்பா, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஆம் இயேசுவே, இவ்வளவு பெரிய அண்டத்தையும் நீர் குனிந்து பார்க்கிறீர். அந்த பெரிய உலகத்தில் ஒரு பூச்சியை, புழுவை போல நாங்கள் சிறு துளியை போல வாழ்கிறோம் அப்பா. எங்களையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளையும் உம் காதுகளால் நீர் கேட்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே, தம் மக்களுக்குள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கிறார். இயேசுவே, நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும், வறியவர்களாக இருந்தாலும், குப்பை மேட்டில் இருந்தாலும்,
எங்களை வலதுகரம் பிடித்து தூக்கி உயரத்தில் வைப்பவர் நீங்களப்பா. இதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. ஒரு நாளும் உமது அன்பை மறவாதவர்களாக வாழ அருள் செய்யும், பாதுகாத்தருளும், வழி நடத்தியருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.